காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டாப்பு குக்கு டூப்பு குக்கு எபிசோடு 15வது எபிசோடு. இன்றைக்கி எப்படி பேரிங்னா, இசை மியூசிக்லேருந்து எந்த படம் வந்துச்சோ அந்த படத்தோட ஒரு கேரக்டர் வந்து போட்டிருப்பாங்க. அதுதான் பேரிங்கு. அது வந்து அந்த உருட்டுறது எந்த உருட்டு வருதோ அந்த உருட்டு தான், அதுதான் பேரிங்கு. ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசி வந்தார். காசி அது வந்து முகுந்த் கெட்டப் போட்டிருந்தார். அதுக்கடுத்து சைத்துக்கு வந்து வடிவேலு, தீபா தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் அவங்க தான் பேரிங் ஆனாங்க. அதுக்கடுத்து விஜயன் மாஸ்டருக்கு வந்து விஜய் வந்தார். அவங்க பேரிங்கு. அவங்க யாருன்னா ரேப்பில் போட்டு மாதிரி பாட்டுக்கு தான் வந்தாங்க. அதுக்கடுத்து சுஜிதாவுக்கு வந்து தசவதார சிங்கு கெட்டப்புக்கு அதிர்ச்சி வந்தார். என்பிக்கு வந்து தில்லானா மோகனம் கெட்டப்புக்கு ஜிபி முத்து. அடுத்து தீனாவுக்கு வந்து அனிருத் சார் கெட்டப்பில் தீனா வந்தார். அதுக்கடுத்து மனிஷாவுக்கு வந்து சூர்யா கெட்டப்பில் கதிர். சுபாஷுக்கு வந்து மன்மதன் கெட்டப்பில் பரத் வந்தாங்க. பரத் கொஞ்சம் நேரம் கழித்து போயிட்டார். அதுக்கப்புறம் மோனிஷா வந்தாங்க. இதே மாதிரி மெயின் டாஸ்க் ஓப்பன் மெயின் டாஸ்க் முடிஞ்ச உடனே அப்புறம் கோல்டன் டேபிளுக்கான சேலஞ்சு. அந்த டேபிளுக்கு சேலஞ்ச் வரும்போது கரெக்டாக ராம் அவரோட பட்டோட கூட இருந்த ராம் அவர் வந்து மறுபடியும் போயிட்டார். அவருக்கு பதிலாக கௌஷிக்னு சொல்லிட்டு ஒரு செஃப் வந்து இது கடைசியாக வந்து இது பண்ணார். என்ன இதோ அதை வந்து இது பண்ணார். கோல்டன் டேபிளுக்கான சேலஞ்ச் என்னென்னா, சேலம் தட்டுவடை செட்டு தான் சேலஞ்சு. யார் அதிகமாக இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா டாஸ்க்கு. இதில் அதிகமாக இது பண்ண வந்து 39 போட்டு விஜயன் மாஸ்டர் விஜய் அவர் தான் வந்து வின் பண்ணாங்க. அது முடிஞ்சது மெயின் டாஸ்க்குக்கு வந்து இவங்க மென்டர்ஷிப் வந்து என்ன இன்க்ரீடியன்ட் கொண்டு வந்தாங்கன்னா, செருபாவும் ஷாயும் வந்து ஒரு ஃபார்ம் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. செருபாவும் ஷாயும் ஒரு இதாகவும், யுகாஸ்ரீயும் சரவணனும் ஒரு டீமாகவும் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து செருபா ஷாய் வந்து என்னென்னா கேப்சிகம், மக்குனி, ப்ரக்கோலி, செர்ரி அப்படிங்கிற 4 ஐட்டம் சூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க யுகாஸ்ரீயும் சரவணன் சாரும் என்னென்னா சாமை, திணை, கேழ்வரகு, கம்பு இதனாலையும் சூஸ் பண்ணிட்டாங்க. என்ட்ரன்ஸ் எப்படின்னா 4 இதில் வருவாங்க. பஞ்சாப்பு, ராஜஸ்தானு, பெங்காலிக்கு அப்புறம் ஆந்திரா. இவங்க 4 பேர் வந்தாங்க. ஆளுக்கு 2 பேராக இருந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது எப்படின்னா, ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் எப்படின்னா, முன்னாடி வந்து டாப்பு குக்கெல்லாம் முன்னாடி சேர் இருக்கும். சேரில் உட்காந்துக்கணும். சேர்லேருந்து யார் வந்தாங்களோ ராஜஸ்தான் இவங்க யார் வந்தாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி போய் டூப் குக்கு வந்து சமைக்கிறது தான் டாஸ்க்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அதே வந்து இவர் கோல்டன் டேபிள் வின்னருக்கு அவருக்கு மட்டும் 5 நிமிஷம், மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 10 நிமிஷமாக வச்சுருந்தாங்க. இதில் என்னென்னா இன்னொரு விஜயன் ஸ்டாருக்கு இன்னொரு டாஸ்க் என்னென்னா, அந்த 5 நிமிஷத்தில் இன்னொருத்தருக்கு வாயை சேர்த்து போட்டணும்னு சொல்லி 2 பேருக்கு போட்டினாங்க. சுஜிதாவுக்கும் அண்டு என்பிக்கும் போட்டாங்க. ஃபன் எலமெண்ட் நல்லாவே போச்சு. இவங்க பண்ணுற ஒவ்வொரு இதுவுமே நல்லா இதாகவும் போச்சு. இதில் பார்த்து நல்லாவே ஃபன் எலமெண்ட் நல்லாவே கொண்டு போனாங்க. அடுத்தது வந்து 2வது என்ட்ரன்ஸ் என்னென்னா, இவங்க வந்து இந்த முன்னாடி வந்து ஒரு பேர்ட்ஸ் இருக்கும். அந்த பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். காக்கா, குருவி மாதிரி கத்தி சொல்லணும். இன்னும் இன்கிரிடியன்ட் எடுத்துகிட்டு சொல்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தது. ஃபன் எலமெண்ட்டும் நல்லாவே கொண்டு போனாங்க. சூப்பராகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. இதுவும் நல்லா போச்சு. அடுத்தது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. டேஸ்டிங் எடுத்துகிட்டு ஐஸ்வர்யா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்டப்டு ராகி பாஸ்தாவோ இவங்க பண்ணியிருந்தாங்க. சைட்டு வந்து சிறுதானியம் அப்டமஸ் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டும் வந்து நல்லா அப்டைசிங்காக இருந்தது. அடுத்து விஜயன் மாஸ்டர் சாமை, டேட், செல்ஃப் குக்கிங் சொல்லிட்டு ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க. சுஜிதா வந்து திணை, பான், பனக்கொட்டா அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. அடுத்து என்பிக்கு வந்து டெக்ஸ்டர்ஸ் ஆம்ஸ்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் பண்ணியிருந்தாரு. தீனாக்கு வந்து ஸ்டஃப்டு சுக்னின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க. மனிஷா வந்து ஸ்டப்டு பெல் பெப்பர்னு சொல்லிட்டு, சுபாஷ் வந்து ராத்து அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே டிஷ் செம்மையாக இருந்தது. பெப்சி விஜயன் சார் டாப் குக்கு இந்த தடவை வந்து 2 பேர் செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா சாமியை வச்சு பண்ணலே ரொம்ப கன்ஸ்டண்ட்டாகவும் டேஸ்ட்டும் நல்லாவே அப்ரைசிங்காக இருந்தது. விஜயன் மாஸ்டர் சாரும் சுஜிதா மேம் தான் அவங்க தான் டாப் குக் வின் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து எலிமினேஷன் வீக்குனால ஒரு எலிமினேஷன் உண்டு. அது யாருன்னா தீனா சார் தான் எலிமினேட் பண்ணாங்க. தீனா தான் அவர் தான் வந்து டேஸ்டிங் வைஸாகவும் கொஞ்சம் நல்லா இல்லை, ப்ளஸ் வந்து அதனோட வெந்த விதமும் கொஞ்சம் இதாகலை அப்படின்னு சொல்லிட்டு சாய் தினா தான் இன்றைக்கி எலிமினேட் ஆனார். நல்லாவே ஷோ போயிட்டுருக்குது. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை. நம்மளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுக்குற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.